ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 34. எபிசோடு 33 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே டிம்மி நம்ம ஆளோட பவர்ஸ் பற்றின சீக்ரெட்ஸ் இருக்கிறதால இப்போவும் தன்னோட கை தான் ஓங்கி இருக்குன்னு ஓவராக சீன் போடுறா. அப்போ கரெக்டாக அவளோட மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. உன்னை காப்பாற்றுற ஐடியாவே எனக்கு இல்லைன்னு அந்த மாஸ்டர் கை விட்டுட்டான். உடனே அந்த நைட் அவளை வெட்ட வரான். ஆனால் அந்த அட்டாக் லூனா கிட்ட வேலைக்கு ஆகலை. லூனாவுக்கு அந்த கோபத்துக்கு அளவே இல்லை. தன்னோட கண்ணு முன்னாடியே டிம்மியை வெட்ட வரானேன்னு செம்மகாண்டாகி எல்லாரையும் தெரிக்க விடுறா. நைட்ஸ் எல்லாம் அவங்களோட மாஸ்டர் ஆர்டர் படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களும் அசாசின் தான். அதில் ஒருத்தன் டிம்மியை கொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்மளால உள்ள புந்து அட்டாக்கை தடுத்து துரோகம் பண்ணதுக்காக அவனோட தலையை சீவுறான். மிச்சம் இருக்கிறவங்கள லூனா அவளோட வெறியில் சும்மா பந்தாடுறா. ஒவ்வொருத்தனையும் தரையோட தரையாக மிதித்து கையை காலையெல்லாம் தனித்தனியாக உடச்சி எறிகிறா. இதை பார்த்து டிம்மிக்கு அப்படியே உசுரே போயிடுது. நம்ம ஆளு போட்ட கெஸ் கரெக்டு. அவளோட மாஸ்டர் அவளை உசுரோட வைக்க பிளான் பண்ணலை. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததும் லூனா அந்த நைட்டை பிடிச்சி நெரிக்கும் போது தான் தெரியுது டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு பயந்து அவன் ஆல்ரெடி பாய்சன் குடிச்சிட்டான். நம்ம ஆள் உடனே டிம்மி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போவாச்சும் வாயை தொடலின்னு கேட்குறான். நம்ம ஆளை கொல்ற பிளானை பற்றி லூனா கிட்ட டிம்மி பொய் சொன்னதால லூனாவுக்கு அவன் மேலே செம்ம டவுட்டு. டிம்மி வாயை திறக்கிறா. ஆனால் ரொம்ப லேட்டு. அவள் உடம்புல பாய்சன் ஏறிடுச்சு. சீக்கிரமே மேலே போக போறா. குசானுக்கு கொடுத்த அதே பாய்சனை குடிச்சு இப்போ உசுர விடுறா. லூனா அப்படியே ஷாக் ஆகி சின்ன குழந்தை மாதிரி அழுகுறா. அவள் சாகணும்னு லூனா ஆசைப்படலை. டிம்மி தான் செஞ்ச தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறா. லூனா கூடவே லைஃப் லாங் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டா. ஆனால் கடமையை விட்டுட்டு பழி வாங்குற வெறி எடுத்ததால எல்லாம் நாசமாக போச்சு. தன்னோட கடைசி மூச்சில் டிம்மி ஒரு மாசான சீக்ரெட்டை லீக் பண்ணுறா. நம்ம ஆளுக்கு சாபம் கொடுத்த அந்த நாயோட பேரை சொல்லிடுறா. கிட் ஹால் தான் அந்த சாபத்தை போட்டவன். ஆனால் இந்த மிஷினை கமாண்ட் பண்ணது வேற யாரும் இல்லை, ஜாஸ்வா ரன்ஹேண்டல் தான். நம்ம ஆளோட பவர்ஸ் பற்றி அவனுக்கு எல்லாமே தெரியும். டிம்மி சாகிற நேரத்தில் தான் செஞ்ச துரோகத்துக்கு சாரி கேட்குறான். முதல்ல லூனாவை கையில் ஏந்தின அந்த மெமரிஸை நினச்சிக்கிட்டு தன்னை ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்காதுன்னு லூனா கிட்ட சொல்கிறா. லூனா அவளோட உடம்பை கட்டி பிடிச்சி கதறா. அதே நேரத்தில் மெயின் வில்லன் ஜாஸ்வா இந்த நானி சீக்கிரமே சாகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜாஸ்வா கிட்ட அந்த அசாசின் வந்து நிற்கிறானுங்க. தன்னோட அம்மாவோட முடிவை மாற்றுறதுக்காக புது மாஸ்டர் கிட்ட வேலை செய்ய ரெடியாக இருக்கானுங்க. வேரிஸ் தன்னோட அம்மா பாசத்துக்காக என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சிட்டா. ஜாஸ்வா கெத்தா எழுந்திரிச்சு வந்து அவனுங்க கிட்ட ஒரு மேட்ரு சொல்கிறான். உங்கள் அம்மா உங்களை துரத்தி விட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உங்களை காப்பாற்ற தான் அப்படி பண்ணான்னு ஒரு பிட்டை போடுறான். அப்புறம் உங்கள் அம்மாவை கொன்னதே ஜின் ரன்ஹேண்டல் தான்னு பழியை தூக்கி நம்ம ஆளு மேலே போடுறான். தான் ஒரு ஹீரோ மாதிரி ஆளுங்களை அனுப்புனதாகவும் ஆனால் யூஸ் இல்லாமல் போச்சுன்னு செம்மையாக சீன் போடுறான். இதை கேட்டதும் வேரிஸுக்கு கொலவெறி வந்து தன்னோட அம்மாவை கொண்ட அந்த ஸ்பெல்ஸ்வாடை போட்டே தீருவேன்னு கத்துறா. நம்ம ஆள் சோல்டரட் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கத ஜாஸ்வா கன்ஃபார்ம் பண்ணுறான். குசான் தன்னோட அம்மாவை கொண்டவனை கண்டுபிடிச்சி பழிவாங்க செம்ம வரியில் இருக்கான். ஆனால் அவனுங்க இப்படி கண்மூடித்தனமாக கோவப்படுறது வேஸ்ட்டுன்னு ஜாஸ்வாவுக்கு தெரியும். எப்படியும் நம்ம ஆள் இவனுங்களை தேடி வருவான்னு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி தன்னோட டீமில் சேர்த்துக்கிறான். உள்ளுக்குள்ளே அவனுங்களை பார்த்து செம்மையாக கலாய்க்கிறான். டிம்மியை காலி பண்ணதுக்கு நம்ம ஆளுக்கு தேங்க்ஸ் வேற சொல்கிறான். ஜாஸ்வா குசானையும் வேரிஸையும் கிளம்ப சொல்லிட்டு வேற ஒரு வேலை இருக்குன்னு போகிறான். அந்த வேலை வேற எதுவும் இல்லை, லூனாவோட கொலவரி தான். செம்ம காண்டில் இருக்கிற லூனா ஜாஸ்வாவோட பிளேஸையை அடித்து நொறுக்கி அவனை வெளியே வர சொல்கிறா. கிளான் ரூல்ஸை பிரேக் பண்ணி நைட்ஸை தூக்கி எறிகிறா. அவனுங்க பயந்துக்கிட்டே அவளை அட்டாக் பண்ண வரானுங்க. லூனா சும்மா ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறா. வெப்பன் கூட யூஸ் பண்ணாமல் எல்லாரையும் சுருண்டு விழ வைக்கிறா. ஜாஸ்வா வெளியே வந்து அவகிட்ட பேசி செம்மையாக கடுப்பேற்றுறான். அவனுக்கு தான் செஞ்ச வேலை என்னன்னு நல்லாவே தெரியும். பிளாக் நைட்ஸ் பின்னாடி ஒளிகிற ஒரு கோலடா நீன்னு லூனா அவனை கலாய்க்கிறா. ஆனால் ஜாஸ்வா ஒன்றுமே தெரியாத மாதிரி செம்மையாக ஆக்டிங் போடுறான். இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகி அவனை கொல்லணும்னு தோணுது. ஜாஸ்வா பிளானும் அதுதான். இவ கோவப்பட்டு ஏதாச்சும் முட்டாள்தனமாக பண்ணிட்டா கிளான் மொத்தமாக தன்னோட பக்கம் வந்துடும்னு ஜாஸ்வா ஸ்கெட்சு போடுறான். ஆனால் லூனா செம்மக்கூலா உன்னை கொல்ற ஐடியா எனக்கு இல்லைன்னு சொல்லிடுறா. ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்க தான் இங்கே வந்தேன்னு கெத்தா நிற்கிறா. அடுத்த தடவை ஜின் உன்னை பார்த்தா வெட்டி கூறு போட்டுருவான்னு சொல்கிறா. ஜாஸ்வா இதை காதிலே வாங்காமல் அவளை மறுபடியும் செய்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியலை இவ ட்ராஷ் டாக் பண்ணுறதுல கில்லாடின்னு. அவனை ஒரு சின்ன பையனாக தான் அவ பார்க்குறா.
ஆனால் ஜாஸ்வா லூனா இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றான். ஏன்னா ஜிஃபல்ஸ் குரூப்பை சமாளிக்க அவளோட பவர் அவனுக்கு தேவை. ஆனால் ரன்ஹேண்டல் கிளானை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்ததும் அவளுக்கு ஆப்பு வைக்க கன்ஃபார்மாக பிளான் பண்ணிட்டான். இதை முடிச்சுட்டு லூனா நேராக நம்மால் கிட்ட வரா. அவள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு நம்மளால செம்மையாக ஃபீல் பண்ணுறான். நம்ம ஆள் சொன்னதால தான் லூனா பொறுமையாக இருந்திருக்கா. ஏன்னா ஜாஸ்வாவோட பிளானை அவளை டென்ஷன் ஆக்குறது தான். ஜாஸ்வாவுக்கு பிளாக் நைட் செக்யூரிட்டி கொடுக்கறத நம்மளால கேள்விப்படுறான். அவனுங்க ரன்ஹேண்டல் கிளானோட பெஸ்ட் நைட்ஸு. அவனுங்க கீரன் கீழே ஒர்க் பண்ணுறவங்க. அவனுங்க ஏன் ஜாஸ்வாவுக்கு கார்டு கொடுக்கலாம்னு நம்மளுக்கு டவுட் ஆகுது. ஜாஸ்வாவுக்கு இப்படி ஒரு எலைட்டு குரூப்பை யூஸ் பண்ண தன்னோட அம்மா தான் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ணுறான். லூனாவும் நம்மளும் டிம்மி சாவுக்காக மௌனாஞ்சலி செலுத்துகிறாங்க. இவ்வளோ க்ளோஸாக இருந்த ஒருத்தவ இப்படி துரோகம் பண்ணிட்டாலேன்னு லூனா அப்படியே ஷாக்காகி போயிருக்கா. தான் செஞ்ச தப்புக்கு லூனாவே பொறுப்பேற்றுக்கிறா. டிம்மி அவளுக்கு உசுராக இருந்தப்ப அவளோட ஓன் பிரதரே அவளுக்கு எனிமையாக மாறிட்டான். யாருக்கும் புரியாத ஒரு ஃபீலிங்கில் லூனா தவிச்சிக்கிட்டு இருக்கா. சிப்ளிங்ஸுக்குள்ளே சண்டை போடுறதே அவளுக்கு பிடிக்கலையாம். கிளானோட இந்த கேவலமான ரூல்ஸை நினச்சி அவளுக்கு செம்ம கடுப்பு. சிப்ளிங்ஸை அடிச்சுக்காமல் காப்பாற்றினதுக்காக நம்மளால் அவளை பாராட்டுறான். ஆனால் அவளோட இந்த இன்னசென்ட் அப்ரோச் ரொம்ப நாள் தாங்கலை. பொறுப்புல இருந்து எஸ்கேப் ஆனது தான் அவள் செஞ்ச ஒரே வேலை. இனிமே கிளானை காப்பாற்றுறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு லூனா கன்ஃபார்மாக சொல்லிடுறா. நம்ம ஆளுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணி நம்ம ஆளோட எனிமையை வெட்டி சாக்கிய ரெடி ஆகுறா. தன்னோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு தன்னோட ஸ்வாடை நம்ம ஆள்கிட்ட சரண்டர் பண்ணுறா. தான் செஞ்ச தப்பை சரி பண்ண இது ஒன்று தான் வழி. லூனா தன்னோட சிப்ளிங்ஸுக்கு என்ன ஆனால் எனக்கு என்னன்னு கெத்தா நிற்கிறா. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மளால அவளுக்கு ஒரு சத்தியம் பண்ணுறான். தன்னோட சிஸ்டருக்காக கஷ்டத்தில் தானும் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். இந்த தடவை நம்மால் அவளுக்கு செம்ம சப்போர்ட்டாக நின்று ஆறுதல் சொல்கிறான். சிஸ்டர்கிட்ட நான் ஃப்ளாக் பேரர் ஆனதும் உன்னை நான் காப்பாற்றுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அவளை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நம்மால் தான். அதனால் லூனாவோட ஒரே ஆசை நம்ம ஆள் த்ரோனை பிடிக்கணுன்றது தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் முராக்கன் திரும்ப வந்து காண்டாகி கத்திக்கிட்டு இருக்கான். சொந்த பிரதருக்கே ஸ்கெட்சு போடுற ஜாஸ்வாவை கண்டபடி திட்டுறான். ஜில்லிக்கு கூட செம்ம காண்டாகுது. 2 பேரும் மனசு திருப்தியாகிற வரைக்கும் அவனை வச்சு செய்கிறாங்க. அப்போதான் ஜில்லி ஜாஸ்வா ஏன் நம்மால் கில் பண்ண இவ்வளோ வெறித்தனமாக அலைஞ்சான்னு அனலைஸ் பண்ணுறா. ரீசன் கரெக்டாக தெரியல. ஆனால் ஜாஸ்வா நம்ம ஆளோட கான்ட்ராக்டை தூக்க தான் பிளான் பண்ணுறான்னு நம்ம ஆளுக்கு பக்காவாக ஷோர் ஆகிடுச்சு. ரிசல்ட்ஸ் ஆளுங்க ஏற்கனவே டிவைன் கான்ட்ராக்டை திருடுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஜாஸ்வா அவனுங்களுக்காக வேலை பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ வேற எப்படிதான் கான்ட்ராக்டை தூக்குறதுன்னு நம்மால் யோசிக்கிறான். காஷ்மீரை பார்த்தா நம்மால் மேலே கர்ஸ் போட்டவனை பற்றின ரிப்போர்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டான். அந்த சோர்சரஸ் வேற பேரில் மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஆளோட பர்சனல் மேட்ருங்கிறதால ஒரு 3 மாதத்துக்கு யாரும் என் பின்னாடி வராதிங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். அந்த ஆள் ஒரு பாரில் ஜாலியாக சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்மளால் பக்காவாக ஒரு டிஸ்கைஸ் போட்டுக்கிட்டு என்ட்ரி ஆகுறான். ரிசல்ட் கிளாஸ் ஆளு மாதிரி சீன் போட்டுக்கிட்டு டார்கெட்டை கண்டுபிடிக்கிறான். தன்னை ஒரு மேஜிக் ஸ்டூடெண்ட்னு இன்ட்ரோ கொடுக்குறான். அமல் சும்மா இருப்பானா? செம்ம காண்டாகி எல்லாரையும் மிரட்டி பாரையை காலி பண்ணிடுறான். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாததால் நம்ம ஆளோட டிஸ்கைஸ் பிச்சுக்கிட்டு வருது. நம்ம ஆளுக்கிட்ட இருக்கிற அந்த வெறித்தனமான மானாவும் அவனோட ஃபிசிக்கல் பவரும் அமலுக்கு ஷாக் கொடுக்குது. அமல் நம்ம ஆளை பார்த்து எகிற நம்ம ஆளு புது ஐடென்டிட்டியில் கெத்தா நிற்கிறான். தன்னோட டீச்சர் கிளான் பேரையே தன்னோட பேருக்கு பின்னாடி வச்சுக்கிறான். ஹிஸ்டருங்கிற அந்த நேம் எல்டருக்கு செம ஷாக் கொடுக்குது. ரிசல்ட்ஸு மொத்தமாக அழிச்ச அதே ஹிஸ்டர் கிளானோட ஆள் இவன்னு எப்படி நம்புறதுன்னு அவன் குழம்புறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.